இன்றைக்கு உங்கள் பெற்றோருக்கு ஆண்டவர் பேச போகிறார். உங்கள் பெற்றோர் வரலன்னா கூப்பிடுங்க, கூப்பிட்டு டிவிக்கு முன்னால் உட்கார வைங்க, வாங்க ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்களும் அதை கவனித்து அறிந்து கொள்ளணும். சரி, இப்போ பெற்றோர் இது பெரிய ஒரு சப்ஜெக்ட், நிறைய காரியம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வேக வேகமாக சில காரியம் சொல்லிடுறேன். நம்முடைய ஜெபம் 7 வார ஜெபம் முடிஞ்ச பிறகு அதன் பிறகு பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி? நிறைய பேருக்கு அது ஒரு சேலஞ்ச். இன்றைக்கி பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் செல்ஃபோனே பிறக்கும் போதே செல்ஃபோன் அவங்க ஆப்ரேட் பண்ணிடுவாங்க போல் இருக்குது. அந்த மாதிரி ஞானம் பிள்ளைகளுக்கு இருக்குது. எப்படி பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண தெரியல. ஸ்கூலில் சொல்கிறாங்க 10th 11th படிக்கிற பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியல. கண்டிக்கவும் கூடாது, பெரிய பிரச்சனை. டீச்சர்ஸில் ஏதாவது போதனை கொடுங்கன்னு கூப்பிட்றாங்க. இது நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லை. அதை குறித்து நம்ம தியானிப்போம் இந்த 7 வாரத்துக்கு பிறகு. ஹவு டு ரைஸ் அவர் சில்ட்ரன், எப்படி பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது, அதை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானிக்கும் போது நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம அறிந்து கொள்ளுவோம். ஆனால் இன்றைக்கு பெற்றோருக்கு ஒரு 7 குறிப்புகள் மனதில் ஆழமாக பதித்து கொள்ள நான் வேக வேகமாக சொல்ல போகிறேன். நமக்கு 1 மணி நேரம் இருக்குது. நல்ல வசனத்தை திருப்பி தியானிக்க போகிறோம். சரியா? பெற்றோர் கவனிங்க. உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. முதலாவது பாருங்கள், பிள்ளைகளுக்காக கர்த்தரை நீங்கள் துதிக்கணும். என்றைக்காவது ஆண்டவரே எனக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தினந்தோறும் நீங்கள் துதிக்கணும். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். 127 சங்கீதம் 4 வசனத்தில் பாருங்கள். 127 சங்கீதம் 4 வசனம், 753 பக்கம் பழைய ஏற்பாட்டில். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது தேவன் கொடுக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. 128 சங்கீதம் 3-4 வசனங்கள் பாருங்கள். அடுத்த சங்கீதத்தில், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பார்த்தீங்களா? பிள்ளைகளை குறித்து அழகான வாக்குத்தத்தம். ஒலிவ மர கன்றுகளைப் போல செழித்திருப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. அப்படின்னா பிள்ளைகளை குறித்து தேவன் அருமையான வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். சிலர் முறுமுறுப்பு, என்னடா இந்த பிள்ளைங்க, ஏன் இந்த பிள்ளை பிறந்தது? சிலர் பிள்ளைகளை முறுமுறுக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அது பாவம். தேவன் கொடுத்த குழந்தைகள். ஒரு குழந்தைக்காக சிலர் எவ்வளோ நாள் காத்திருக்காங்க தெரியுமா? நேற்றைக்கு சாட்சி பார்த்தீங்களா? 23 வருஷம் காத்திருந்தாங்க. 23 இயர்ஸ். ஆண்டவர் ஒரு குழந்தை தந்துட மாட்டாரான்னு ஜெபம் பண்ணி 23 வருஷம் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. சிலருக்கு ஒரே வருஷத்தில் குழந்தை, சிலருக்கு 2வது வருஷம் 3வது வருஷம். உங்களுக்கு அப்படி இல்லாத தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆபிரகாம் பாருங்கள், 25 வருஷம் கர்த்தர் வாக்கு கொடுத்த 25 வருஷம் காத்திருந்தார் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அன்னாள் கணவர், நல்ல கணவர், சொத்து எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு கூட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஜெபம் பண்ணி குழந்தை ஆண்டோடத்தை அந்த பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்திருந்தால் அது 1 2 5 10 எத்தனை குழந்தைனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு துதிக்கணும். அது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது. சிலருக்கு நான் ஆண் குழந்தை எதிர்பார்த்தேன், பெண் குழந்தை பிறந்துட்டு. பெண் குழந்தைன்னா என்ன? அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே. தேவன் தப்பு பண்ணுவாரா? நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். சில சமயம் நாம் ஆசைப்படுறதை கர்த்தர் தரமாட்டார். அவருடைய சித்தமானதை நமக்கு தருவார். அதனால் அதை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிக்கணும். அது எந்த பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம், கர்த்தரை அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த குழந்தை குறித்து வருத்தம், இது என்ன பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டேன்னு வருத்தம். சில சமயத்தில் எதிர்பார்ப்பும்படி நடக்கலைன்னு வருத்தம் இருக்கும். அது அப்படியே உள்ளத்தில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. சிலருக்கு அந்த பிள்ளையை பார்த்தாலே சில ஆண்கள் கணவன்மார் கசப்பு. நான் பையன் எதிர்பார்த்து இது பொண்ணு பிறந்துட்டேன்னு அந்த பிள்ளையை குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு தள்ளி போன்னு சொல்கிற சில தகப்பன்மாரை பார்த்துருக்கிறேன். பாவம் செய்கிறீங்க. அது தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு ஆசீர்வாதம். ஏதாவது ஒரு குழந்தை கிடைக்கட்டும்னு எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க தெரியுமா? 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்கின்ற உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு கேளுங்க. எனக்கு இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்லுவாங்களா? ஏதாவது ஒரு குழந்தை தரட்டுமே ஆண்டவர். அப்படி எத்தனை ஆயிரங்கள் இருக்காங்க தெரியுமா? எங்கே கூட்டத்துக்கு போனாலும் எங்கள் குழந்தை கொடுக்கணும், ஆசீர்வதிங்க அப்படி ஜெபிக்க வர்றவங்க ஏராளம். அப்படின்னா தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை தந்திருக்கிறார்னா
அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிளஸ்ஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக தினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இந்த குழந்தை உமக்கு ஏற்றபடி வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ஞானம் கொடுங்க. தினமும் ஜெபிக்கணும். நீங்கள் பெற்றோர் தினமும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக துதித்து, நீங்கள் கொடுத்த குழந்தைய நாங்கள் உமக்கு பிரியமானபடி வளர்க்க ஞானம் கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். முதலாவது, பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிங்க. ரெண்டாவது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். தினமும் பிள்ளைகளுக்காக துதிக்கணும், தினமும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். என்ன, இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு இருக்கிற வீடு, காரு, பங்களா, தொழில், பிஸ்னஸ், வேலை எல்லாவற்றையும் விட தேவன் கொடுத்த ஒரு மேலான ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம் உடைய குழந்தைகள். அதனால் அவங்களுக்காக தவறாமல் நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜெபிக்கணும். ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தைனால ஒவ்வொரு குழந்தை பேரை சொல்லி, இந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த மகனுக்காய் மகளுக்காய் ஸ்தோத்திரம், நான் இந்த குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன். பெற்றோர் தினந்தோறும் உடைய குழந்தைக்காய் ஜெபிக்கணும். இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கலைன்னா, இன்றைக்கி நிறைய பெற்றோர் எப்போ ஜெபிக்கிறான்னு தெரியுமா? குழந்தை வளர்ந்து ஆளாகும்போது ஜெபமே பண்ணுறது கிடையாது நிறைய பெற்றோர். அது வாலிபன் ஆகி துன்மார்க்கமாக அலையும். பார்த்தீங்களா? அம்மா திட்டுவான், அப்பா திட்டுவான், குடிக்க பழகிடுவான், ஃப்ரெண்ட்ஸோட கெட்ட நண்பரோட அலைஞ்சு கீழ்ப்படிய மாட்டான். அப்போ வந்து அழுவாங்க, ஐயா என் பையனுக்கு ஜெபிங்க ஐயா, என் மகளுக்கு ஜெபிங்க ஐயா, இப்படிலாம் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் முதல்ல ஜெபிச்சிங்களா? பிறந்ததுலேருந்து ஒழுங்காக ஜெபிச்சுக்கிட்டே வந்திருந்தா அந்த பிள்ளை தவறி போக ஆண்டவர் விட்டு இருக்க மாட்டாரே. உங்கள் ஜெப குறைவினால பிள்ளை வந்து தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விலகி விட்டது. உங்கள் ஜெபந்தான் உங்கள் குழந்தைக்கு பாதுகாப்பு. அது மாதிரி என்ன, அது படிக்கிற சூழ்நிலையில் எல்லா விதமான சோதனை பிள்ளைக்கு இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போனால் சோதனை, காலேஜுக்கு போனால் சோதனை, வேலைக்கு போனால் சோதனை, தவறான நண்பர்கள், யாரையும் நம்ப முடியல, செல்ஃபோனுக்கு வாங்கி கொடுத்து செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் விலைக்கு உங்களுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட உங்கள் ஜெபந்தான் அரணாய் நிற்கணும். நீங்கள் எந்த அளவு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவு அந்த குழந்தை மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். பிள்ளைகள் வழி விலகி போகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஜெபத்தை அதிகப்படுத்தணும். அப்போ இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஞானம் அவசியம் இல்லை? ஒரு வேலை செய்கிறதுக்கு ஞானம் வேணும், பிஸ்னஸ் பண்ண ஞானம் வேணும், எந்த காரியத்துக்குமே ஞானம் அவசியம். ஜெபிக்கிறோம்ல, அப்போ குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது, இன்னொரு அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்கு ரொம்ப ஞானம் வேண்டும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிளை திருப்புங்களேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுங்க, 321வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். அங்கே மனோவா என்கிற ஒரு மனிதன், அவனுடைய மனைவி, 2 பேரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட குழந்தைக்காக ஜெபித்திருக்க வேண்டும். தேவன் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையை குறித்து ஒரு தூதனை வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தூதன் வந்து அவனுடைய மனைவி கிட்ட, மனைவி தான் இருக்கிறாங்க, வேலை செய்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் வந்து, ஒரு குமாரனை நீ பெறுவே, அவனை எப்படிலாம் நீ வளர்க்கணும்னு சொல்லிட்டு தேவதூதன் போயிட்டான். புருஷன் வந்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படி ஒரு மனிதர் வந்தார், அவர் பார்த்த தேவதூதன் மாதிரி இருக்குது, உனக்கு ஒரு குழந்தை தரப்படும், அந்த குழந்தை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னு. ஐயா அப்படியா அப்படின்னு சொல்லி மனவா உடனே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்கள் 8வது வசனம் பாருங்களேன். நியாயாதிபதிகள் 13. ரொம்ப அழகான ஜெபம், பேரண்ட்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜெபம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். இன்னும் குழந்தை ஒன்றும் இப்போ தான் சொல்லப்பட்டது செய்தி, பிறக்க போகிற குழந்தைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, அது எனக்கு சொல்லும். நீங்கள் முதல்ல அப்படி ஜெபிங்க. குழந்தையே இப்போ பிறக்கலாம், ஆண்டவரே குழந்தை தருவீங்க, அந்த குழந்தைக்காக நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும்னு பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களை நம்பி கர்த்தர் குழந்தையை தருவார். பாருங்கள், அவங்க அப்படி ஜெபிக்கிறாங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது வசனம் பாருங்கள். இப்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த தேவதூதனை திரும்ப அனுப்புகிறார். அப்போ அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, 12வது வசனம் நல்ல கவனிங்க, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, அதாவது அந்த குழந்தை எங்களுக்கு கிடைக்கும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அருமையான ஒரு ஜெபம், பேரண்ட்ஸ் ஜெபம். நீங்கள் உங்களுக்கு கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போதே நீங்கள் ஜெபிக்கணும்.
குழந்தை தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கும் போதே ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற அந்த குழந்தைய நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், இது ரொம்ப முக்கியமான ஜெபம். அப்போது வளர்க்கிறது வேறு, நடத்துறது வேறு. நிறைய பேருக்கு வளர்க்க தெரியும், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, கேட்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து அது வளர்க்குறது, நல்ல சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸு கொடுத்து வளர்க்குறது. நடத்துவது அதான் நம்ம எங்கே தான் பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுகிறோம். பிள்ளைகளை எப்படி நடத்தணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த பெண் பிள்ளையை நடத்துகிற வித்தியாசம், ஆண் பிள்ளைகளை நடத்துகிற வித்தியாசம். அது கூட நிறைய பெற்றோருக்கு தெரிவதில்லை. இல்லை, என் பொண்ணை நான் பையன் மாதிரி வளர்க்குறேன். யார் சொன்னது உங்களுக்கு இந்த மாதிரி குறுக்கு புத்திலாம் ஏன் வருது? பொம்பளை பிள்ளையாக தான் வளர்க்கணும். அப்படி தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பையனாக வளர்க்கணும். அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சும்மா எவனை வசனம் பேசுகிறான்னு நீங்களும் வசனம்லாம் பேசி கெடுத்து கொள்ளாதங்க. ப்ராக்டிக்கல், ஆண்டவர் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்லி கொடுக்குறவர். அதனால் இந்த வசனத்தை பாருங்கள், பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் கேட்குறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க, அவர் தானே கொடுத்தாரு. ஆண்டவர், நீங்கள் கொடுத்த குழந்தை, இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், நீங்கள் கேளுங்களை, அழகாண்டு சொல்லி தருவார். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் எல்லாமே ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் அழகான ஒரு ஜெபம் செய்கிறாங்க. நான் மலேசியாவுக்கு ஒரு சமயம் ஊழித்து போயிருந்தேன். சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அங்கே பூரண சுவிசேஷ சபை, அது சைனீஸ் சபை. சைனீஸ் நடத்துகிறாங்க. பெரிய சர்ச், தேட்டரே எடுத்து சபை நடத்துகிறாங்க. சினிமா தேட்டர் வாங்கி சபை நடக்குது. அங்கே ஆராதனைக்கு நான் போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, உங்களவங்க இங்கே ஒரு சண்டே கிளாஸ் நடக்குது, 6 மாத குழந்தைக்கு சண்டே ஸ்கூல் நடக்குதுன்னாங்க. 6 மாத குழந்தைக்கு சண்டே ஸ்கூலா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது? சண்டே கிளாஸ் என்ன 3ஆவது படிக்கிற பிள்ளையிலேருந்து அனுப்புங்க, ரொம்ப குட்டி பிள்ளைகளை அனுப்பாருங்க, அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணுறோம். 6 மாத குழந்தைக்கு சண்டே ஸ்கூலா? 3 மாத குழந்தைக்கு சண்டே ஸ்கூலா இங்கே நடக்குதுன்னு சொன்னாங்க. நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையில் நான் போய் பார்த்தேன். அந்த சர்ச்சில் அதுக்கு பெரிய கிளாஸ் ரூம். அது பேரண்ட்ஸ் கணவன் மனை, தாய் தகப்பன் 2 பேரும் அந்த குழந்தையோடு உட்காந்துருக்குறாங்க. 3 மாத குழந்தை, 4 மாதம், 6 மாதம், 1 வயசு குழந்தையெல்லாம் மடியில் வச்சுட்டு இந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் உத்தரவாதம் பண்ணுறாங்க. அதை நடத்துகிறவங்க பாருங்கள், அழகாக செய்கையெல்லாம் பாட்டு பாடினா கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் அப்படியே கவனிக்குது. 1 வயசெல்லாம் பிள்ளைகள், 6 மாத குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அதை அவங்க அந்த கையை பிடிச்சி கை தட்டி பாட வைக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அப்படியே அந்த பெற்றோர் அந்த குழந்தை செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. குழந்தையை பார்த்து ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. வசனம் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இவங்க அந்த பெற்றோர் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்து சொல்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அப்படியே சிரிக்கிறது, விளையாடுது, அந்த பிள்ளை மேலே கை வைத்து ஜெபிக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வசனத்தை சொல்லி ஆண்டவருக்கு ஒத்த பாட்டை அந்த பிள்ளைகளை கேட்க வச்சு அது சின்ன சின்ன டேம்ரெல்லாம் வச்சு பேரண்ட்ஸை கைத்தட்டி பாடுறாங்க. நான் பார்த்தேன். நான் இதில் என்ன பிரயோஜனம்? அவங்க சொன்னாங்க, குழந்தை கர்ப்பத்தில் உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட மாதம், அது 4 மாதமோ 5 மாதமோ எனக்கு தெரியல, அந்த மாதம் வந்த உடனேயே கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கேட்கக்கூடிய திறனை பெறுகிறது. அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெப சத்தம் குழந்தையினுடைய காதில் கேட்கும். கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைக்காக நம்ம பாட்டு பாடும்போது அந்த பாடல் சத்தம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கேட்கும். சிலர் சொல்லுவாங்க, என் குழந்தை பாட்டுன்னா ரொம்ப பிரியம், பாட்டுனால கை தட்டி அப்படியே டிவிக்கு முன்னால் உட்காந்து என்னது சும்மா 6 மாத குழந்தை கூட அந்த பாட்டை ரசிக்குதுன்னா எதனால்? அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த தாய் பாட்டு பாடி 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 துதித்து ஜெபிக்கும்போது அந்த குழந்தைக்குள்ளே அந்த பாடல் உணர்வு வந்து விடுகிறது. அதனால்தான் நீங்கள் கோபப்பட்டு சண்டை போட்டிங்கன்னு வைங்களேன், பிள்ளையை பாதிக்கும். அதே கோபத்தினுடைய பாதிப்பு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்குள்ளே வரும். நீங்கள் சண்டை போடுறது, திட்டுறது, எரிச்சல் படுறது, உங்களுடைய தாயினுடைய ரியாக்ஷன்ஸ் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அதே விதமான சுபாவத்தை, பாதிப்பை கொண்டு வரும். அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, கர்ப்பஸ்திரிகளை சந்தோஷமாக வச்சுக்கிடுங்க, மகிழ்ச்சியாக வச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அதனால் நீங்கள் சின்ன குழந்தைகள் மேலே அவ்வளவு அக்கறை செலுத்துகிறாங்க. கர்த்தர் கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம். அந்த குழந்தைகள் மேலே கவனம் செலுத்தி நாம் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போது உங்களுடைய குழந்தைக்காக தினம் ஜெபிக்கிறீங்களா? இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. குழந்தை பேர் தெரியுமா? அம்மாவுக்கு தெரியும். சில அப்பா யோசிப்பாங்க, பிள்ளை பேர் என்னன்னு அப்படியே யோசிப்பார். சிலர், எல்லாருமே இல்லை, பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு குழந்தையோட அட்டாச்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதை பற்றி இது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதன்ற உணர்வே இல்லாமல் சிலர் நினைக்கிறாங்க. அப்படி
தயவுசெய்து அது முக்கியத்துவத்தை உணர்ற. அப்போ குழந்தையை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். 2வது குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும். 3வது பிள்ளைகளை நடத்துங்கள். அந்த ஜெபம் பார்த்தீங்களா, குழந்தையை நான் வளர்க்கணும். பிள்ளையை வளர்க்குறது எல்லாருக்குமே தெரியும். டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க, இந்த மாதத்துக்கு இந்த உணவு கொடுங்க, தாய்ப்பால் கொடுங்க, அப்புறம் இந்த மில்கை கலந்து கொடுங்க, இந்த பழ வகை கொடுங்க. இதெல்லாம் இப்போ இந்த டாக்டர்ஸ் அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த உணவை தான் கொடுக்கணும். ட்ரெஸ்ஸு வெயில் நேரத்துக்கு இந்த ட்ரெஸ் பயன்படுத்துங்க, குளிர்காலத்துக்கு பயன்படுத்துங்க, அப்படி விதவிதமாக அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். எப்படியாவது அறிந்து அதெல்லாம் பண்ணிடுறோம். வளர்க்குறதுக்கே தெரியும். நடத்துவதற்கு அதில் தான் அதிக கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை நடத்துங்கள். அந்த சிலர் எப்படி நடத்தணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம். இதில் தான் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்தணும். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6வது வசனம் எடுங்க. 782வது பக்கம் பழைய ஏற்பாட்டில், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சின்ன வயசில் பிள்ளைகளை சரியாக நீங்கள் நடத்துனீங்கன்னா முதிர் வயதிலும் அதை விடாமல் இருப்பார்கள். சரிங்களா? வசனம் சொல்லுது, நடக்க வேண்டிய வழியில் நடத்த. பேரண்ட்ஸு, அப்பா அம்மா 2 பேருக்கு அந்த பொறுப்பு. நீங்கள் பொறுப்பை தாத்தா பார்த்துக்கிடுங்க, பாட்டி பார்த்துக்கிடுங்க. என் பிள்ளைய அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க அன்பாக பார்த்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் பிள்ளையை யார் கையில் கொடுத்தார் ஆண்டவர்? தாத்தா பாட்டை நம்பி கொடுக்கல. அவங்க ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகளை கவனித்து கொள்வாங்க. ஆனால் யார்கிட்ட கணக்கு கேட்பார்? அப்பா அம்மா கிட்ட தான் கணக்கு கேட்பேன். உன்னை நம்பி தானே நான் குழந்தை கொடுத்தேன், உங்ககிட்ட தானே கொடுத்தேன், உங்கள் 2 பேருக்கு தானே அந்த குழந்தையை தந்தேன். மற்றவங்க அந்த பிள்ளைகள் மூலமாக என்ஜாய் பண்ணலாம், மகிழ்ச்சி அடையலாம், ஒரு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது, நடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருடையது. உங்களை நம்பி தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ யோசித்து பாருங்கள், பிள்ளை ஒழுங்காக நடத்துகிறீங்களா? அமெரிக்காவில் நீங்கள் சின்ன பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், சின்ன பிள்ளைகள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தால் தான், அதுக்கப்புறம் 12, 13 வயசு வரைக்கும் கூட பிள்ளைகளை தனியாக வீட்டில் வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, போலீஸுக்கு தெரிஞ்சிது, பிள்ளை கொண்டு போயிடுவாங்க, கவர்மெண்ட் கொண்டு போயிடும். இப்போ நம்ம ஊரில் கடைக்கு போனால் பிள்ளைகளை தொட்டிலில் தூங்குதுன்னு பூட்டிட்டு போயிடுறோம்ல. அமெரிக்காவில் அப்படி போக முடியாது. பிள்ளை தூங்குது, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். திடீர்னு பிள்ளை அழுதுன்னு வைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை வீட்டுக்குள்ளே அழுகுது, யாருமே இல்லைன்னா போலீஸ் வந்துடும். அமெரிக்காவில் என்ன நடக்கும் தெரியுமா? குழந்தை உனக்கு வளர்க்க தெரியல, உன் குழந்தைய உனக்கு பராமரிக்க தெரியல, இனி கவர்மெண்ட்டு தான் குழந்தைய வளர்க்கும், நீ பார்த்துட்டு போன்னு கொண்டு போயிடுவாங்க பிள்ளைய. உண்மை, நீங்கள் அமெரிக்காவிலோட கேட்டு பாருங்கள், பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவாங்க கவர்மெண்ட்டு, உனக்கு வளர்க்க தெரில நீ. அப்போ பிள்ளையை தனியாக விடவே கூடாது. அமெரிக்காவில் அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும், பிள்ளைகள் வாலிப வயசு வர வரைக்கும் பேரண்ட்ஸு கூடவே வச்சுருக்கணும். அதுதான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதில் காரில் குழந்தைய வச்சுட்டு நம்ம ஊரில் ஈஸியாக மூடிட்டு கடைக்கு போயிடுவாங்க, அந்த குழந்தை மட்டும் உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் அப்படி பார்த்தாங்கன்னா போலீஸ் பிடிச்சிடுவான் உடனே. குழந்தை உள்ளே தூங்குது, பேரண்ட்ஸ் எங்கே? அப்போ குழந்தை மேலே உனக்கு அக்கறை இல்லை. இதான உண்மை. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் நிர்விசாரமாக நம்ம இருக்கிறோம். தேவன் கொடுத்த ஒரு வேறு பெற்ற பொக்கிஷத்தை பாதுகாக்க தெரியல. இன்றைக்கி எத்தனை குழந்தை அநியாயமாக சாகுது, தண்ணி தொட்டியில் விழுந்து சாகிற குழந்தைக்க பார்க்குறோம். இந்த குளத்தில் விளையாட போனாங்க, 5 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை தண்ணியில் போயிட்டுன்னு. எதனால்? பேரண்ட்ஸுடைய நிர்விசாரம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு தண்ணியை பார்த்தா இறங்க விளையாடும், அதில் ஒரு ஆபத்து இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும்? உங்களை நம்பி தானே கர்த்தர் குழந்தையை கொடுத்தாரு. நீ பாதுகாக்கணும், அந்த குழந்தைக்கு ஆதரவாக இருக்கணும். நீ குழந்தையை வளர்க்க தெரியலன்னா, நடத்த தெரியலன்னா ஆண்டவர் எவ்வளோ கோவப்படுவார்னு அறிந்து கொள்ளுங்க. அதனால் பிள்ளைகளை குறித்து கவனம். தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலையினமாக இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கணும், எப்படி நடத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஜெபிக்கணும். மனோவா ஜெபித்த மாதிரி, ஆண்டவரே நான் எதை கற்றுக் கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற காரியம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் கற்றுக் கொடுக்குற நீங்கள் பார்த்தீங்களா, முதலாவது உங்கள் வாழ்க்கை தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்கள் லைஃப், உங்களுடைய லைஃப்பை தான் பிள்ளைகள் யார்கிட்ட கற்றுக்கொள்வாங்க? அப்பா அம்மா கிட்ட தான் கற்றுக்கொள்ளும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கும். சின்ன குழந்தைகள் கூட தாய் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்கும், அப்படியே அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்கும். வளர வளர பிள்ளைகள் தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்கன்னு அது கவனிக்கும். நீங்கள் அதிகாலை எழும்பி முழங்கால ஜெபிக்கிறத அந்த குழந்தை பார்த்ததுன்னா அந்த குழந்தையுடைய மனசில் ஆழமாக பதியும், நானும் ஜெபிக்கணும் என்பது. நீங்கள் காலையில் எழும்பி பைபிள் வாசிக்கிறத பிள்ளைகள் பார்த்தா
பிள்ளைகளும் பைபிள் வாசிக்கணும்னு உள்ளத்தில் தூண்டப்படும். நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ண பைபிள் வாசி, நீ சர்ச்சுக்கு போன பிள்ளைகளை விரட்டுறது. உங்ககிட்ட தான் அது கற்றுக்கொள்ளும். நீங்கள் தான் முதல்ல மாடல், நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாடல். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் முன்னால் என்ன பேசணும், என்ன செய்யணும் என்பது கவனமாக இருக்கணும். ஒரு நாள் தெருவில் 2 குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு குழந்தை கையில் விளக்குமாறு, ஒரு குழந்தை கையில் கரண்டி, அதை வச்சுட்டு சண்டை போட்டு விளையாடுறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து சொன்னார், பிள்ளைகளா இப்படிலாம் சண்டை போடக்கூடாது, என்ன தொடப்பக்கட்டையும் கரண்டியும் சண்டை போடுறீங்க, சண்டை போடாதங்கன்னா. நாங்கள் சண்டை போடலாங்கள், விளையாடுகிறோன்னு சொல்லலாம். விளையாடுறீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். என்ன சொல்லுது இந்த பிள்ளைகள்னு கேட்டால், எங்கள் அப்பா அம்மா அப்படி தான், ஒருத்தர் கையில் விளக்கு மாறு, ஒருத்தர் கையில் கரண்டி. அப்போ வீட்டில் என்ன நடக்குன்னு யோசிச்சுக்கிடுங்க. பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. அப்பா அம்மா சண்டை போடுறத தெருவில் பிள்ளைகள் அப்பா அம்மா விளையாட்டை விளையாடி காமிக்குது. எத்தனை குடும்பத்தில் குடிச்சிட்டு வந்து தகப்பன்மார் நீ பேசுகிற பேச்சும் பிள்ளைகளுடைய மனதை பாதிக்கும், சாபம் வந்து விடும். ஆண்டவர் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு அழகான பிள்ளைகளை தந்தால் பிள்ளைகளுக்கு இடரலை உண்டாக்குறீங்களா? யோசித்து பாருங்கள். நம்முடைய நடக்கை பிள்ளைகளுக்குள்ளே பாதிப்பை கொண்டு வரும் என்பதை மறந்துடக்கூடாது. எங்கள் வீட்டில் அந்த நாட்களில் நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம். நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டை சுற்றி நிறைய அந்த காடு தோட்டம் தான். காலையில் 5 மணிக்கு எழும்பி, அப்போனா நான் வெளியே போயிடுவேன் ஜெபம் பண்ணுறதுக்கு தோட்டத்துக்கு. 5 மணிக்கு கரெக்டாக எழும்பி புறப்பட்டு வெளியே போயிடுவேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம். அது என் கூடயே வரும். நான் போகிறேன்னு எஜமான் கூடயே வரும். நான் ஜெபிக்க முழங்கால் போட்டால் பக்கத்திலே படுத்துருக்கோம். நான் ஜெபம் பண்ணி முடிக்க வரைக்கும் அங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் முடித்து நாங்கள் ஒன்றா தான் வருவோம் வீட்டுக்கு. அது மாதிரி 7 மணிக்கு 5 மணிக்கு போனால் 7 மணிக்கு தான் வருவோம். அந்த மாதிரி இது கரெக்டாக தெரிஞ்சு, நான் 5 மணிக்கு கதை திறக்கும்போது நாய் வந்து முன்னால் நிற்கும். கரெக்டாக வந்துடும். எங்கே அது படுத்திருந்தாலும் எழும்பி கரெக்டாக 5 மணிக்கு வீட்டு வாசலில் நிற்கும். சில நாள் நான் அசந்து தூங்கிட்டேன்னு வைங்களேன், கதவை தட்டும். உண்மையில் வீட்டுக்கு அதை ஏடா அந்த விடியற் காலம் கதவு தட்டுன்னு பார்த்தா இந்த நாய் நிற்கும். என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, ஜெபம் பண்ண போண்டாமா வா அப்படின்னு என்னை கூப்பிட்ற மாதிரி அப்படியே என்னை பார்க்கும். அது உண்மையில் நம்முடைய பழக்கம் ஒரு நாய்க்கே பாதிப்பை உண்டாக்குதுன்னா, நீங்களுடைய பழக்கம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கும். ஒரு தகப்பன் என்ன பண்ணுவால், காலையில் எழுந்த உடனே நேராக சாராய கடைக்கு போவான். சாராயம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி வெளியில் காட்டில் உட்காந்து தனியாக நம்ம சாராயம் விற்கிற சாராயம் வாங்க போயிடுவார். அங்கே போய் உட்காந்து குடிக்கிறாரு. ஒரு நாள் இவன் போயிட்டு திரும்பி பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க சின்ன பையன் அவன் வந்து நிற்கிறான் பின்னால். இவரும் அதிர்ச்சியில், எப்படா நீ வந்த அப்படின்னு கேட்டால், நீங்கள் நடந்து வந்தீங்களாப்பா, உங்கள் காலடி தடத்திலே நான் நடந்து வந்தேன், இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தகப்பன் எந்த வழியில் போகிறான்றதை பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. தாய் என்ன பண்ணுறாங்கன்றதை பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. நீங்கள் சாட்சியாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளும் சாட்சியாக வளரும். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தம் உங்களுடைய லைஃப்பில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை உங்கள் வீட்டில் வாழணும். சண்டை, முறுமுறுப்பு, கோபம் இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கும்போது அதோடைய மனதை பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுடைய சுபாவம் அப்படி மாறிவிடும். அதுக்கு இடரெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி போதிக்கும்போது, பிள்ளைகளை நடத்தும் போது பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த வசனம் பாருங்கள். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளுக்கு போதிக்கணும், சொல்லப்பட டீச் பண்ணணும். பிள்ளைகளுக்கு தெரியாதுல்ல, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் சொல்லு, பிள்ளைகளுக்கு போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஜெபிக்க நீங்கள் வந்து ஏபிசிடி அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்கள, ஆனால் எழுதுன்றீங்க. அந்த பிள்ளை பேச ஆரம்பில ஏ சொல்லு பி சொல்லு அப்படின்னு அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்து ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறீங்க. வசனம் சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஆண்டவரை துதிக்கிறத சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஜெபிக்கிறத சொல்லிக் கொடுக்குறீங்களா? வசனத்தை எப்படி வாசிக்கணும், தியானிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்கள். பெற்றோருடைய பொறுப்பு, உங்கள் பொறுப்பு தானே அது. நீங்கள் தானே சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கணும், வசனத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு தகப்பங்கிட்ட, பேரண்ட்ஸுக்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுங்க. எடுத்துட்டிங்களா? 18வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 18வது பக்கம் எடுங்க. இப்போ கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்க வர்றாரு.
ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. 19வது வசனம் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், நல்ல கவனிங்க, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோரும் கவனிக்கணும் இந்த காரியத்தை. ஆபிரகாமுக்கு ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன். நீதி நியாயமாக நடக்கணும், கர்த்தருடைய கட்டளைப்படி சொல்லுது, இப்படி தான் நடக்கணும்னு கர்த்தருடைய வழியில் நடக்க கட்டளையிடுவான். இப்படி தான் நம்ம உலக மக்கள் கிடையாது. பிள்ளைகளுக்கு சில காரியம் கட்டன்றைட்டாக பேசணும். we are not worldly people. நாம் உலக மக்கள் கிடையாது. உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் வாழுகிறோம், உலக மக்களோடு வாழுகிறோம், எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். ஆனால் நம்ம வித்தியாசமானவர்கள், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஒரு பரிசுத்த ஜாதி. அப்போ அவங்கள போல் நம்ம வாழக்கூடாது, அவங்கள போல் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்கள போல் நடக்கக்கூடாது, நம்ம வித்தியாசமானவர்கள். இதை சொல்லி கொடுத்தீங்களா அவங்க பிள்ளைகளுக்கு? இதெல்லாம் சொல்லியே கொடுக்காம என் பிள்ளை அப்படி நடக்குது இப்படி நடக்குது என்ன பண்ணுன்னு தெரில. நீங்கள் உட்கார வச்சு பேசணும்ல, நம்ம போதிக்கணும்ல. என்றைக்கு உங்கள் பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுனீங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகிட்ட உட்கார வச்சு பைபிளை வச்சு ஆண்டவர் காரியம் பேசியிருக்கீங்களா? நீங்கள் சில பெற்றோர் வீரம் பேசுகிறான்னு பார்த்துருக்கேன். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வந்திருக்கிறேன்னு தெரியுமா? அவருடைய திறமை வீரம் பேசுகிறது பிள்ளைகிட்ட. நீ என்ன இப்படி இருக்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இந்த பிஸ்னஸை உண்டாக்கி இப்படிலாம் வந்திருக்கேன்னு தெரியுமா? நீ வீரம் பேசினா ஆமாம்மா, இவருக்கு வேறு வேலை இல்லைன்னு அவன் கோவிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படணுமா கேள்வி கேட்பான். எதுக்கு உங்கள் வீரெல்லாம் பேசுகிறீங்க? ஆண்டவர் நம்ம தாழ்விலிருந்து உயர்த்தி இருக்கிறாரு. இயேசுவை முன்னால் வைங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்க உண்மைதான், நீங்கள் பாடுபட்டீங்க உண்மைதான், ஆனால் தேவனுடைய கிருபை தான் அவங்கள உயர்த்தி இருக்குது. இயேசுவை முன்னால் வைங்க. இயேசு தான் நமக்கு இதெல்லாம் தந்திருக்கிறாரப்பா, இயேசுவனால தான் அப்பா இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. நீங்கள் அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவர்கிட்ட ஜெபிக்கணும், கற்றுக் கொடுங்க. நீங்கள் சொந்த வீரம் பேசுகிறதுனால தான் குடும்பத்தில் பிள்ளைகள் சீரழிகிறாங்க, கர்த்தருக்குள்ளே வளர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இயேசுவை முன் வைத்து அவங்களுக்கு போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும் என்ன காரியம் என்று. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கட்டளையிடுவான். இப்படி தான்ப்பா நம்ம இருக்கணும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, இதுக்கு மாறி போகக்கூடாது, ஆண்டவர் விருப்பம் இல்லாத இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகள் வரும்போது சில காரியம் அவங்களுக்கு தெரியாது எது தப்புன்னு. அவங்க அட்ராக்ஷன் பண்ணும். அந்த உலக பாவம் சாத்தான் வந்து அட்ராக்ஷனை கொடுப்பான். டாக்டர் பில்லி கிரஹாமுக்கு தெரியல, பெரிய அருமையான ஊழியக்காரர். அவருடைய தகப்பனார் நல்ல ஒரு தெய்வ மனிதர், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற நல்ல விசுவாசி. அவங்க கிராமத்தில் இருந்திருக்கிறாங்க. பில்லி கிரஹாமுடைய ஃபேமிலி கிராமத்தில். அவங்க வயல் நிலங்கள், அங்கே வந்து அவங்க மாடுகள் அது மாதிரி பண்ணையெல்லாம் வச்சுருந்துருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் டவுனுக்கு சந்தைக்கு வருவாங்களாம். அங்கே தான் போய் இவங்களுடைய பொருட்களெல்லாம் கொடுத்துட்டு, அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் வைங்களா, அப்போ பொருள் வாங்கிட்டு வருவாங்க. இதான் அந்த காலத்தில் வழக்கம். ஒவ்வொரு கிராமத்தில் மார்க்கெட் இருக்கும், அது மாதிரி பொருள் சந்தை இருக்கும். இப்போவும் பல இடத்துல கிராமத்தில் இருக்குது. அப்போ பில்லி கிரஹாம் அவருடைய சகோதரர்களை அந்த தகப்பனார் கூட்டிகிட்டு வருவார். அப்போ வாலிப வயசு வந்துட்டாங்க, கொஞ்சம் இளம் வாலிபர்கள் ஆயிட்டாங்க இவங்க. அப்போ வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த அங்குள்ள ரெஸ்டாரண்ட் கொண்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து தகப்பனார் வாரத்தில் ஒரு நாள் கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஃபேமிலியாக போயிட்டு ஃபேமிலியாக பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வருவார். அங்கே வந்து மதுபான கடை இருக்குது. அந்த மதுபான கடை அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து குடிப்பாங்கல்ல, வாங்கி டேபிள் வச்சு குடிப்பாங்க, கலர் கலராக பாட்டிலேருந்து ஊற்றி. இப்போது இவங்க சின்ன பையங்க, இப்போ தான் டீனேஜ் பாய் பருவம் வந்த உடனே அப்பா எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, இந்த கடைக்கு ஏன் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க? கலர் கலராக குடிக்கிறாங்களே எல்லோரும், ஏதோ ட்ரிங்க்ஸ் கலர் கலராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, கண்ணாடி கிளாஸில் அப்படியே ஜொலிக்குது, ஏன் இதை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, அப்பா எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூப்பிட்டு போகிறீங்க, எங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, இந்த கடைக்கு எங்களை கூப்பிட்டு போகல, அது என்னது குடிக்கிறாங்க, எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குடிக்கிறாங்களே, அது எங்களுக்கு வாங்கி தரலாம்ல. அப்போ தான் தகப்பனாருக்கு தெரிஞ்சது, ஓ பிள்ளைகள் வந்து இதை அறிந்து கொள்ளுகிற பருவத்துக்கு வந்துட்டாங்க, சின்ன குழந்தைகள் கிடையாது, இப்போ டீனேஜ் பருவம், வாலிப பருவம். உடனே தகப்பனார் யோசித்தார், ஒருவேளை இதை நான் இவங்களுக்கு சொல்லி கொடுக்காட்டா, நான் இல்லாத நேரம் இவங்களை தனியாக மார்க்கெட்டுக்கு அனுப்புனா உள்ள நுழைஞ்சு என்ன தானே குடித்து பார்த்துடலான்னு பார்த்துருவாங்க, கண்ணில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. ஒரு நாள் சொன்னேன், இதானே நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க
தன் பிள்ளைகளெல்லாம் கூட்டி கொண்டு வந்து மதுபான கடையில் உட்கார வச்சு ஒரு பாட்டில் வாங்கி கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஊற்றி கொடுத்து முதல்ல டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். அதை குடித்தா அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மூஞ்சை சுழிச்சு ஐயே இது மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் வச்சுட்டாங்க. இதையா குடிக்கிறாங்க எல்லாரும்? அந்த டேபிளில் வச்சு அவங்க அப்பா சொன்னார், பிள்ளைகளா, இது மதுபான லிக்கர், இது வந்து போதையை கொடுக்கும். நமக்கு பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, இந்த போதை கொடுக்கிற மதுபானத்தை நம்ம தொடக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஆனால் இந்த மக்கள் இந்த பாவத்தை செய்து தேவனை துக்கப்படுத்துகிறாங்க. இதுதான் அவனுடைய இவ்வளோதான் அவனுடைய டேஸ்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. இது போதையை கொடுக்கறதுக்காக குடிக்கிறாங்க, இது தப்பு. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம இதை குடிக்கக்கூடாதுன்னு பைபிள் வசனத்தில் சொன்ன உடனே கிளியர் ஆகிட்டாங்க. சரி டாடி, நாங்கள் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பிள்ளைகள் மதுபான கடைகளை போவாங்களா? இது என்னதுன்னு டேஸ்ட் பண்ண நினைப்பாங்களா? அல்லது தவறான ஃப்ரெண்ட்ஸு கொண்டு போனாலும் போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா தகப்பனார் சொல்லி கொடுத்துட்டார். அதுக்காக பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடமா எங்கெங்கே என்ன பாவம் இருக்குன்னு காமிக்கணுன்னு நான் சொல்லலை. செய்து அப்படி எடுத்துறாருங்க. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அது உங்களுக்கு தெரியணும். பிள்ளைகள் வந்து எதை அறியறதுக்கு கியூரியாசிட்டி இருக்குதோ உட்கார வச்சு பேசிடணும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும், தெளிவுபடுத்திடணும். அது ரொம்ப அவசியம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை, பேரண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரிந்த ஒரு பிரதர் அமெரிக்காவில் அவங்க சொன்னாங்க, பிரதர் பிள்ளைகள் 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அமெரிக்கா போயிட்டோம். பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. 6ஆப்பு படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து ஒரு நோட்ஸ் எழுதி அனுப்புகிறாங்க. 6ஆவது படிக்கணும்னா டீனேஜ் பருவத்துக்கு பிள்ளைகள் வந்துட்டாங்க. ஸ்கூல்லேருந்து ஒரு நோட் எழுதி அனுப்புகிறாங்க, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செக்ஸ் எஜுகேஷன்ஸ் கொடுக்க போகிறோம், செக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம், பேரண்ட்ஸுக்கு தெரியணும்னு நோட் எழுதி அனுப்பிட்டாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகிட்டான். இந்தியாவிலேருந்து போனவங்களுக்கு எப்படி ஷாக் ஆகிட்டான். என்னதான் நம்ம சின்ன பிள்ளைங்க செக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சவங்களுக்கு. என்ன பிரதர் நடக்குதுங்க, என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அது உங்களுக்கு செக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நோட்ஸ் எழுதி அனுப்பியிருக்காங்க, இது எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால், ஒன்றும் பயப்படாருங்க, இந்த நாட்டில் இப்படி தான். அவங்க வந்து ஒன்று நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இல்லைன்னா டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்கூலில். இவங்க தடுமாறிட்டாங்க. என்ன நம்ம நாட்டில் இதெல்லாம் கிடையாது, சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வயசில் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுடைய மனசை கெடுக்கணுமான்னா அங்கே சர்வசாதாரணம் ஆகி போச்சு. டீனேஜ் வரமுனால எல்லாம் தெரிஞ்சிடுவாங்களே அந்த சூழ்நிலை. இப்போ என்ன பண்ண நீ பதறினவனவங்க சொன்னாங்க, ஒன்று நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அதை பற்றி, இல்லாட்டினா அவங்க டீச் பண்ணுவாங்க. அவங்க டீச் பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்னா, பாதுகாப்பாக எப்படி பாவம் செய்யலாம் அதான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ இதை செய்யும்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதைத்தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நீங்கள் சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு இந்த விளக்கமாக சொல்லி பிள்ளைகளை புரிய வச்சு கவனமாக இருக்க பண்ணிடலாம். இவங்க எழுதி அனுப்பினாங்க, நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு அதை பற்றி டீச் பண்ணுறோம், நாங்களே சொல்லி கொடுத்துறோன்னு அதில் எழுதி அனுப்பிட்டாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை பேரண்ட்ஸுக்கு உட்கார வச்சு. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, டீனேஜ் பருவத்தில் தேவன் நம்ம எப்படி சிருஷ்டித்திருக்கிறார், ஒரு ஆணனுடைய அவனுடைய சரீரம் எப்படி, பெண்ணினுடைய சரீரம் எப்படி, அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது நமக்கு என்னென்ன மாற்றம் சரீரத்தில் வருது, பெண் பிள்ளைகளுக்கு என்னென்ன மாற்றம் வரும். ஆனால் அது பாவம் கிடையாது. ஆனால் அதை நம்ம பரிசுத்தமாக எப்படி காத்து கொள்ளணும், திருமணம் வரைக்கும் நம்ம வந்து எப்படி மற்றவங்களோட எந்த விதமான தவறான உறவும் வைத்துக்கொள்ளாமல் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி கொடுத்து பிள்ளைகளுடைய மைண்டை கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால அந்த பிள்ளைகள் தப்பிச்சாங்க. இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்காட்டா அந்த பிள்ளைகள் போய் கண்ணியில் அகப்பட்டு கொள்ளும், தவறான ஒரு காரியத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். இப்படி தான் நிறைய பிள்ளைகள் பாதிப்பு. பேரண்ட்ஸ் வந்து அந்தந்த வயசுக்கேற்ற ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு வசனத்தை வச்சு போதிக்கணும். சும்மா உங்கள் ஞானத்தை வச்சு நீங்கள் பேசக்கூடாது, வசனத்தை வச்சு பிள்ளைகளை இயேசுவை முன்னிட்டு தான் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வசனத்தில் எப்படி இருக்குது, பைபிள் எப்படி சொல்லியிருக்குது, நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும், இதெல்லாம் அவங்க நடப்பாங்க, அவங்க அப்படி செய்வாங்க. அவங்க உலக மக்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இதை பிள்ளைகளுக்கு தெளிவாக போதிக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும். செல்ஃபோனில் இப்போ என்னென்னலாம் தப்புலாம் இருக்குல்ல பார்க்குறீங்கள, சில பிள்ளைகள் கண்ணில் அகப்பட்டு கொள்ள அவங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது. அந்த பிள்ளைகள் இன்னசென்ட்டாக தான் இருக்கும். எத்தனையோ வலைகள், அதுக்கு பேரே வலை தானே, நெட்டு,
நெட்டுன்னா என்னது? வலை, கண்ணி. சாத்தான் செல்ஃபோனுக்குள்ளே தான் நெட்டு, கண்ணியை வச்சுருக்கிறான் பிள்ளைகளை பிடிக்கிறதற்கு. நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். இந்த வயசில் இதெல்லாம் செய்யக்கூடாதுமா, மெச்சூரிட்டி வரணும். அப்போ தான் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் நீ யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே என்னென்ன தவறுலாம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது தெளிவுபடுத்தி பிள்ளைகளுக்கு ஜெபிச்சிட்டிங்கன்னா, அதை குறித்து அடிக்கடி பிள்ளைகிட்ட பேசி தெளிவுபடுத்திட்டா பிள்ளைகள் கவனமாக இருக்கும். இதை நீங்கள் சரியாக போதிக்காவிட்டால் பெரிய பிரச்சனையில் பிள்ளைகள் அகப்பட்டு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தது 4வது, பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும் அப்படின்னு பைபிளில் இருக்குது. சிட்சிக்கணுமா? நீதிமொழிகள் 22 எடுங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் பைபிளில் திருப்புங்க. நீதிமொழிகள் 22 எடுத்துட்டிங்களா? 782வது பக்கம் எடுத்துக்கொள்ளலாம். 22:15. நீதிமொழிகள் 22:15 பாருங்கள். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு அதுதான் பிள்ளையினுடைய மதியீனத்தை அப்புறப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பிரம்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 23 13 14 வசனம் பாருங்கள். பிள்ளையை தண்டியாமல் விடாதே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். பிரம்பில் ஒரு அடி கொடுக்கறனால பிள்ளை செத்தா போயிடும். கையை வச்சுன்னா சிலர் கண்டமனுக்கு அடிக்கிறது. சில தகப்பன்மார் அடித்த அடியில் பிள்ளைகள் காது கேட்காமல் போயிருக்குது. அப்படிலாம் அடிக்கூடாது. பிரம்பை வச்சு முட்டை கீழே அடிக்கணும். சில ஒழுங்குகளை வைத்து கொள்ளணும். அப்படி தான் அந்த காலத்தில் முட்டை கீழே தான் அடிப்பாங்க பிரம்பை வச்சு. அப்போ அந்த மாதிரி பாருங்கள், பிள்ளையின் தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பால் அடித்தால் அவன் சாக மாட்டான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. அப்போ நீ சிட்சிக்காமல் இருந்தால் அவன் பிள்ளை நரகத்துக்கு போக நீ தான் காரணம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பெற்றோர், நீங்கள் பிள்ளையை கண்டிக்கலை, சிட்சிக்கலை, சும்மா இஷ்டத்துக்கு விட்டுறீங்கன்னா உன் பிள்ளையை நரகத்துக்கு போகிறதுக்கு நீ தான் பொறுப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். பாதாளத்துக்கு அனுப்புறீங்கன்னு அர்த்தம். ஒரு சமயம் சென்னையில் நியூ லைஃப் அஸ்லமிசா காட் சர்ச்சில் பாஸ்டர் மோகன் அவங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ 2 குழந்தைகள் பேரண்ட்ஸ் கொண்டு இப்போ குழந்தைய பாஸ்டர் டெடிகேட் பண்ணுறாங்க. பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க கேட்குறாங்க பேரண்ட்ஸுக்கிட்ட, பெரம்பு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஹோல் சர்ச்சே இருக்குது. பெரம்பு வாங்கிட்டீங்களான்னு பாஸ்டர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு திருப்பி கேட்டால் பெரம்பு வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பாஸ்டரை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது நீங்கள்? பேரண்ட்ஸ் கை குழந்தையோட 2 குழந்தைய தூக்கிட்டு வந்து பேரண்ட்ஸ் என்ன, நான் பெரம்பு வாங்கிட்டீங்களா? அப்போ குழந்தை பிறந்த உடனே பெரம்பு ஒன்று வாங்கி வச்சிடணும். அந்த பிள்ளைக்கு தெரியணும், தப்பு பண்ணால் இந்த பெரம்பை எடுப்பாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போ பெரம்பை எடுத்தாலே நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு பிள்ளைகள் புரியணும். அதை புரிய வைப்பது பெரம்பு. சும்மா கையில் அடிக்கிறது, கண்ட பாத்திரத்துக்கு அடிக்கலாம் பண்ணக்கூடாது. ஒரு பெரம்பு வாங்கி வச்சுக்கொள்வது பைபிள் அனுமதிக்கிறதில்ல. பைபிள் சொல்லுதில்ல, பிரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான். உங்கள் பிள்ளையை நீங்கள் பகைக்கிறீங்கன்னு அர்த்தம், பிள்ளையை உண்மையாக நேசிக்கலைன்னு அர்த்தம். அதனால் பிள்ளைகளை தகப்பனார் கண்டிக்கும் போது சில இடத்துல பாருங்கள், தாயார் வந்து குறுக்க நேரம், என் பிள்ளையை நீங்கள் தொடப்படாது. அப்போ அவர் பிள்ளை கிடையாதா? தாய்மார் கவனிங்க, தகப்பன் வந்து பிள்ளையை கண்டிக்கும் போது கண்டித்து பிரம்பில் அடி கொடுக்குறாங்க, கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இரக்கம் காமிச்சு நீங்கள் தடுக்கக்கூடாது. கண்டிக்கட்டும் விட்டு அதுக்கப்புறம் பிள்ளை உட்காந்து அழும். அப்போ அடிச்சுட்டாங்கன்னு உங்கள்கிட்ட பிள்ளையை ஆறுதல் படுத்தி, ஏன் அப்பா கண்டிச்சாங்க, ஏன் உன்னை அடித்தாங்க யோசித்து பாரு. நீ தப்பு பண்ணிட்டல, அப்போ போய் சாரி கேளு, டேடிக்கிட்ட போய் சாரி கேளு, இனி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை சரிப்படுத்தணும். அதை விட்டுட்டு என் பிள்ளை அடிக்காதங்க அப்படிலாம் சொல்லி செய்யக்கூடாது. அது தவறு. 2 பேருக்கு சேர்ந்தது தான் அவங்களுடைய குழந்தை. அவங்களுக்கு உரிமை இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறார். அவர் என்ன பிள்ளைகளை அடித்து விளையாடுறாரா? பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் தகப்பனும் கண்டிக்கிறார். அதே மாதிரி தான் தகப்பன் 2 பேருடைய ஒரு குழந்தை நல்லா வளரணுமானா தகப்பனுடைய கண்டிப்பும் இருக்கணும், தாயனுடைய அரவணைப்பும் இருக்கணும். இந்த 2 சேரும்போது அந்த குழந்தை அழகாக வளரும். அப்போ அந்த தகப்பனுடைய கண்டிப்பும் இருக்கணும், தாயனுடைய அரவணைப்பும் இருக்கணும். அதுக்காக தகப்பனால எப்போவுமே கண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சிலர் வந்து அதுக்காக எதுக்கெடுத்தாலும் கண்டிப்புன்னு பிள்ளைகளை திட்டுறது, வயிறு சின்ன சின்ன காரியத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது. நசுலாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகிட்ட அன்பு காமி, தப்பு பண்ணுனா கண்டித்து சரிப்படுத்தணும், அவ்வளோதான்.
இதில் கண்டிக்கும்போது வாயின் வார்த்தையில் கண்டிக்கக்கூடாது. இந்த வாயின் வார்த்தை இதுதான். நீங்கள் பெரம்பல் அடிச்சிங்கன்னா கூட அந்த 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 பிள்ளை அதை மறந்துடும். சரி, அப்பா நன்மைக்கு அடித்தாங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கே, ஆனால் நீ தான் தருத்தரடா, உன்னால் என்ன பிரயோஜனம், உன்னால் அப்படி தான் நீ சில 2 பிள்ளைகளை சபிக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காயமாய் மாறி லைஃப் லாங்காக அது போகாது. அதனால் பேரண்ட்ஸு பிள்ளைகளை வார்த்தையினால் கண்டிக்காதுங்க. அந்த வார்த்தை பயன்படுத்தினா கவனமாக இருங்க. பிள்ளையை ஊன் பண்ணுற மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. அது பிள்ளைகளை லைஃப் லாங்காக பாதித்து விடுங்க. அப்பா அப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நீ விளங்க மாட்டேன்ட்டாங்க, நீ அவ்வளோதான், வாழ்க்கையில் இப்படி தான் கஷ்டப்பட்டு போவேன், நாசமாக போவேன்னு சபிக்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகள் அவங்கள ஆசீர்வதித்து தான் நீங்கள் பேசணும். கோபம் கண்டிப்பில் கண்ட வார்த்தையும் பேசக்கூடாது. அதுவும் எபிரேயர் 12:9-10 குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நீங்கள் கண்டிக்க முடியும். வயசுக்கு தோளுக்கு வளர்ந்த பிறகு தோழன்பாங்க. பிள்ளை பெருசாக வளர்ந்த பிறகு கை நீட்டுறது, அடிக்கிறது செய்யக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நீங்கள் பிள்ளைகளை அடித்து பெரம்ப பயன்படுத்தி திருத்துறது எல்லாமே. அதுக்கு மேலே சிக்ஷிக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்புனா நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். மற்ற எல்லா தவறுகளையும் நார்மலாக சொல்லி சரிப்படுத்தலாம். கர்த்தரை துக்கப்படுத்தி, கர்த்தரை வேதனைப்படுத்தி, கர்த்தரை மறுதளிக்கிற மாதிரி பிள்ளைகள் எழும்புனா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை எதிர்க்கணும். பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்கணும். நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எதையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எதையும் இந்த வீட்டில் அனுமதிக்க முடியாது. அது சொல்கிறேன், நான் இவரை கடவுளாக நினைக்கிறேன், நீங்கள் இயேசு கடவுள்ன்றீங்க, நான் இவரை கடவுளாக நினைக்கிறேன்னு ஒரு ஃபோட்டோ கொண்டு வச்சு நான் உள்ளே தான் நான் சாமி கும்பிடுவேன்னா நீங்கள் அனுமதிக்கலாமா? அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம், ஆண்டவரை அவமானப்படுத்துகிற விஷயம். நீங்கள் சொல்லணும், இங்கே அனுமதி கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே அதுக்கெல்லாம். இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏலி அவனுடைய பிள்ளைகள் காரியத்தில் நீ அந்த பாருங்கள், 1 சாமுவேல் 2:29 வாசித்தீங்கன்னா, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஆண்டவருக்கு தான் உன் வீட்டில் முதலிடம் கொடு, பிள்ளைகள் 2வது தான். தேவனை துக்கப்படுத்துகிற எந்த காரியத்தை வீட்டில் அனுமதிக்கக்கூடாது. கள்ள உபதேசத்தை பிள்ளை கொண்டு வந்தால் கெட் அவுட். எங்கள் இடம் கிடையாது வீட்டுக்குள்ளே. இந்த கள்ள உபதேசத்துக்கு இடம் கிடையாது, இந்த சாத்தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கிடையாதுன்னு சொல்ல தெரியணும். இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, இது இயேசு உலாவுகிற இடம்னு சொல்ல தெரியணும். பிள்ளை தானே, எல்லாத்தையும் உள்ளே சேர்க்கக்கூடாது, சாபம் உள்ளே வந்துடும். ஏலி அப்படி தான் கண்டிக்காததுனால சாபம் அந்த தலைமுறைக்கு வந்து விட்டது. பைபிளில் பாருங்கள், ஆண்டவர் சொல்லார், என்னை விட உன் குமாரரை நீ மதிக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதனால் பேரண்ட்ஸ் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனை துக்கப்படுத்துகிற எதையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு உறுதியாக இருக்கணும். 5வது, பிள்ளைகளில் பட்சபாதம் காட்டாதிருங்கள். இது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளில் பட்சபாதம் காட்டுவது. ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் காலேஜில் படிக்கிற ஹாஸ்டலில் எக்ஸாம்லாம் முடியுது, ஜெபிக்க வந்தபோது அந்த மகள் ரொம்ப அழுதா. ஏம்மா அழுகிற, நீ ஏதாவது ஹாஸ்டல் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு படிப்பு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகலான்னா, வீட்டுக்கு போகிறத நினச்சா தான் அழுகையாக வருது அங்கிள்னா. எல்லோரும் எப்போண்டா வீட்டுக்கு போகலான்னு காத்திருப்பாங்க, நீ ஏம்மா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், நான் இங்கே தான் சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, என்னை நேசிக்க என்னுடைய அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் எங்கள் அம்மா நேசிப்பாங்க, என்னை மாத்திரம் வெறுப்பாங்க. என்னுடைய சிஸ்டர்ஸ், என்னுடைய பிரதர் சிஸ்டர் கூட என்கிட்ட பேசுகிறது எங்கள் அம்மா அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நான் அனாதையை போல் தான் இருக்கிறேன். அது எவ்வளோ பெரிய காயத்தை அந்த மகளுக்கு உண்டாக்கி இருக்குது. ஒரு தாய் எப்படிங்க பட்சபாதம் காமிக்கிறாரு. இன்றைக்கி சில பேரண்ட்ஸு பட்சபாதம், மூத்த மகனுக்கு ஒன்று, இளைய மகனுக்கு ஒன்று, பொம்பளை பிள்ளைக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்றுன்னு அன்பு வேறுபடுகிறது. பட்சபாதம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இதனால் நிறைய பிள்ளைகளுடைய மனது பாதிக்கப்பட்டு லைஃபே பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிற? சின்ன வயசில் இருந்து என்னை பார்த்தா கோபமாக தான் பேசுவாங்க, எரிச்சலாக தான் பேசுவாங்க. என் தங்கச்சி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்கிற பிள்ளைகள் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய காயம் இருக்குது தெரியுமா? பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைகளை அப்படி சொன்னால் உடனே கரெக்ட் பண்ணுங்கள். பிள்ளைகளோட சரியாகுங்க, உறவுகளை பலப்படுத்துங்க. அது பிள்ளைகளை பாதிக்கும். ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பார். நான் ஒரு 2 பிள்ளைகளை வளர்க்குற கொடுத்தா நீ இப்படியா வளர்ப்ப அப்படின்னு தேவன் கணக்கு கேட்பார். மறந்துடாருங்க. அதனால் கவனமாக இருக்கணும். சில பிள்ளை சொல்லி, எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அது எப்படி பிடிக்காமல் இருக்கும்? தாய்க்கு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை கண்டாலே முகம் சொல்லிப்பாங்க. ஆனால் என் தம்பின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த மாதிரி காரியங்கள் பிள்ளைகள் வாயிலேருந்து வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணி சரிப்படுத்திடுங்க. இல்லாட்டினா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அது காயமாக பதிஞ்சு அது அப்பப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், லைஃப் லாங்காக பாதிப்பை உண்டாக்கிறோம். நீங்கள் தான் உட்கார வச்சு பேசி கிளியர் பண்ண வேண்டியது அவசியம். பாருங்கள், யோசேப்பு ஈசாக்கு பண்ண பெரிய தப்பு. யோசேப்புக்கு மட்டும் பல வர்ணாங்கி. யோசேப்பு மேலே அன்பு அவன் அதிகம் காட்டி தாய் இழந்துட்டாங்கன்னு அன்பு காட்டுறான், பல வர்ணாங்கி வாங்கி கொடுத்துட்டான். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்குறாங்க, இவனுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் அங்கி, அப்பா இவனை மட்டும் ஸ்பெஷலாக நேசிக்கிறாரு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பகைச்சாங்க. கொலை பண்ணுற அளவுக்கு பகை எப்படி வந்துச்சு? ஈசாக்கால. அவன் அந்த மாதிரி நடக்காமல் இருந்திருந்தால் அவங்க அவ்வளோ பகைச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு வேறு எங்கே இருக்குன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் பண்ணுற தவறு நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க, பொருள் வாங்கினா ஈக்குவலாக நீங்கள் பார்க்கணும். சில பிள்ளைகள் பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருள் வாங்கி கொண்டு 2 பிள்ளைகள் கையில் கொடுங்களேன், இந்த பிள்ளை தான் கையில் கொடுத்துற பார்க்காரு, அண்ணனுக்கு என்ன கொடுத்துருக்குது, அக்காவுக்கு என்ன கொடுத்துருக்கு அதை பார்க்கும். அது மாத்திரம் இல்லை, வாங்கி அது என்ன வேலைன்னு பார்க்கும். சில பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் அப்படி, சில பிள்ளைகள் அப்படி இருக்காது. சில பிள்ளைகள் அதில் பயங்கர விவரமாக இருக்கும். அவருக்கு என்ன வேலை, என்னை விட 5 ரூபா அதிகம் கொடுத்து வாங்கியிருக்குது, அப்போ எனக்கு இது வேண்டாம். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் அப்படி சில பிள்ளைகள் ஆக்ட் பண்ணுற, நடந்து கொள்ளுகிற விதம். அப்போ அந்த பிள்ளையோட மைண்டில் என்ன, எனக்கு விலை குறைஞ்சது தர்றாங்க, அதுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரே விலையில் வாங்க முடியுமான விலையில் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வாங்கி கொண்டு கொடுக்கணும். அந்த ஞானம் உங்களுக்கு வேணும் பெற்றோருக்கு. இல்லைன்னா அதை கூட சில பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் இல்லை, சில பிள்ளைகள் கவனமாக பார்க்கும். வந்து சொல்லுங்கள், எங்கள் அண்ணனுக்கு மட்டும் நிறைய காஸ்ட்லி வாங்கி தருவாங்க, எனக்கெல்லாம் அப்படி வாங்கி தர மாட்டாங்க, அப்படிலாம் பேசுங்க பிள்ளைகள். அப்போ அது மைண்டில் அது இருக்குது, அதெல்லாம் பார்க்குது. அப்போ நீங்கள் ஒன்றொன்னையும் கவனிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் குழந்தைக்கு குழந்தை வேறுபடும். சில குழந்தைகள் வித்தியாசமாக இருக்கும், சில குழந்தைகள் ரொம்ப கன்னிங்காக பார்க்கும். அந்த குழந்தையுடைய சுபாவத்தை அறிந்து நீங்கள் கவனமாக இருந்தால் தான் அந்த பிள்ளையுடைய சுபாவத்தை மாற்றி கரெக்டாக நீங்கள் வளர்க்க முடியும். கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஒரு தகப்பனார் ஒரு முறை சொன்னார், பிரதர் 2 பொம்பளை பிள்ளைங்க, மூத்த மகள் நல்லா படித்து நல்ல படிப்பில்னால உயர் படிப்பெல்லாம் படிக்க வச்சுட்டார். கஷ்டப்பட்டு இவங்க சம்பாதிக்கிற கணவன் மனைவி பணத்தை வச்சு பிள்ளை படிக்க வச்சுட்டாங்க. 2வது மகளையும் படிக்க வைக்கிறாங்க. அவளுக்கு படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் இதுக்கு மேலே படிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டான். தகப்பனார் ஒரு நாள் 2வது மகளை கூட்டு உட்கார வச்சு பேசினார். சொன்னார் என்கிட்ட, அவர் சொன்னார், மகளே, அக்காவை நல்லா நான் படிக்க வச்சுருக்கேன், உயர்ந்த படிப்பு, உன்னையும் நான் படிக்க வைக்க ரெடியாக இருக்கிறோம். அம்மாவும் நானும் சம்பாதிக்கிறோம், உன்னை படிக்க வைப்போம், கஷ்டப்பட்டு அக்கா மாதிரி படிக்க வைப்போம், உன்னை ஈக்குவலாக. ஆனால் நீ தான் தீர்மானிக்கணும். இல்லை எனக்கு அந்த படிப்பில் விருப்பம், நான் மேல் படிக்கலை. ஏன்னா நாளைக்கு உன் மனசில் அக்காவை மட்டும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க, எனக்கு படிக்க வைக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு வரக்கூடாது. அக்காவை எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளோதான் உன்னையும் நேசிக்கிறோம். அக்காவுக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் உனக்கும் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஒன்று தான், ஆனால் நீ தான் தீர்மானிக்கணும். அந்த மகள் சொல்லான், அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டான்ப்பா, என்னால் முடிஞ்ச அளவு இவ்வளோ தான் படிச்சுட்டு நான் வேலை பார்க்குறேன். கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த தகப்பனார் பாருங்கள் எவ்வளோ ஞானமாய் செயல்பட்டு இருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் அப்படி உட்கார வச்ச பிள்ளைங்கிட்ட பேசணும். அதனால தான் சில பிள்ளைகள் பாருங்கள், எங்கள் அப்பா ஒன் சைட் பண்ணுவார், அவனுக்கு மட்டும் எல்லாம் செய்வார், மூத்த மகன் அப்படின்னு, எனக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த மாதிரி பாகுபாடுக்கு இடம் கொடுக்காமல், பட்சபாதம் காமிக்காமல் கவனமாக இருக்கணும். பொதுவாக நீங்கள் பாருங்கள், எல்லா குடும்பத்துலேயும் தகப்பனுக்கு மகளை ரொம்ப பிடிக்கும், தகப்பனும் மகளும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க, தாயும் மகனும் க்ளோஸ் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? அது நேச்சுரலாகவே இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது. பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். பார்க்கணும், அந்த மகள் தகப்பன் கூட ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. மகன் அதனால் அது தப்பு பாவம்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் நேச்சுரலாக அப்படி நடக்கிறாரு. ஆனாலும் மகனை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அவன் மைண்டில் தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது. இல்லை தங்கச்சி மட்டும்தான் அப்பா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, என் மேலே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தை உண்டாக்கிடக்கூடாது. நீங்கள் சரிசமமாக நீங்கள் கவனித்து கொள்ளணும். அந்த சிந்தை வராதபடி காத்து கொள்ள வேண்டியது பேரண்ட்ஸுடைய பொறுப்பு. ஈசாக்கு ரெபேக்காள் பண்ண தப்பு பாருங்கள். மறுபடியும் ஈசாக்கு ரெபேக்காள் பண்ண தப்பு பாருங்கள், என்ன தப்பு பண்ணாங்க. நான் முதல்ல சொன்னது யோசேப்பு, அது யாக்கோபு. தவறுதலாக நான் ஈசாக்குன்னு சொல்லிட்டேன், அது யாக்கோபு. இங்கே ஈசாக்கு ரெபேக்காள் பாருங்களேன், 2 பிள்ளைகள். ஈசாக்கு ஏசா மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டார். ஏன்னா அவருக்கு பிரியமான விருந்தெல்லாம்
அவன் வந்து கொண்டு வர்றான், மிருகத்தில் அடித்து கொண்டு வந்து சமைச்சு கொடுக்குறான். ரெபெக்காள் யாக்கோபு மேலே அன்பு. இந்த 2 பேரும் 2 பிள்ளைகளுக்குள்ள ஒரு வித்தியாசமான அன்பு. 2 பேரையும் நேசித்தாங்க. ஆனால் வித்தியாசத்தை காண்பிக்கிற மாதிரி நடந்து கொண்டதுனால 2 பேருக்கும் பகை. பாருங்கள், அதனால் வந்து தானே பைபிளே நமக்கு எச்சரிப்பாக சொல்லுது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குற காரியத்தில். 6வதாக ஒரு காரியம் பாருங்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், டைமை கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் நேரத்தை பிள்ளைகளுக்காக கொடுக்கணும். ஒரு நீதிபதி, ஒரு நீதிபதியின் மகன் குற்றம் செய்துட்டான்னு அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க. அந்த நீதிபதி பார்க்குறாரு, அந்த நீதிபதியுடைய மகனானே, அவங்க அப்பா சட்ட புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு. அந்த நீதிபதி, உங்கள் அப்பா புஸ்தகம்லாம் எழுதி, சட்ட புஸ்தகம் எழுதி எவ்வளோ ஃபேமஸ் ஆனவர், அவர் மகனானே, நீ எப்படி இந்த தப்பு பண்ண? அவன் சொன்னான், நான் இந்த தப்பு பண்ண காரணமே எங்கள் அப்பா தான் சொன்னான். அவர் அதிர்ந்து போயிட்டார். ஏன்டா அப்படி சொல்கிறேன்? உங்கள் அப்பா நீதிபதினா, அதாவது நான் வாலிப வயசில் படிக்க போகிறேன், வெளியே போகிறேன், எனக்கு நிறைய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, சூழ்நிலையில். நான் யார்கிட்ட கேட்பேன்? எங்கள் அப்பா கிட்டே போய் இதுக்கு பற்றி கேட்குறதுக்கு நான் போகும்போதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன், மகனே இப்போ எனக்கு டைம் இல்லை, நோ டைம் ஃபார் யூ, நான் பிறகு பார்க்குறேன்னு எனக்கு டைமே கொடுக்கல. என் பிரச்சனையை சொல்லி ஒரு சொல்யூஷன் வாங்குறதுக்கு அப்பாட்ட போனால் எனக்கு டைமே அவர் கொடுக்கல. அவர் புக்கே எழுதிக்கிட்டு இருந்தார். அதனால் நான் தப்பாக போயிட்டேன், தவறான ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக. அந்த நீதிபதி சொன்னார், அவர் அழகான புஸ்தகம் எழுதி தன்னை பெருமையை பெற்றுக்கொண்டார், புகழை பெற்றுக்கொண்டார். தன் மகனை அவர் இழந்து விட்டார். பிள்ளையை இழந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும், பிள்ளைகளோடு உட்காந்து பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். நீ பாருங்கள், நான் ஒரு சமயம் ஒரு ஜெபத்துக்கு போயிருந்தேன். திருப்பத்தூர் உபாசவத்தில் 2 டீனேஜ் கேர்ள்ஸ் வந்தாங்க. இளம் பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க, 8வது 9வது படிக்கிற பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை தைரியமாக பேசுது. அது சொல்லுற, அங்கிள் இவன் வந்து என் ஃப்ரெண்டு, உங்கள்கிட்ட எதை பேசணுமா? அவங்க வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிம்மா, எனக்கு என்ன காரியம் சொல்லுமா அப்படின்னு கேட்டால் இந்த பிள்ளை அழுகுது, கண்ணீர் வடிக்குது. என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அந்த மகள் சொல்லுகிறாள், நான் இப்போ தான் 9th படிக்கிறாங்க, ஒரு பையன் லெட்ரு கொடுக்குறான், ஒரு பையன் ஸ்கூலில் லவ் லெட்ரு கொடுக்குறான், கொடுத்துட்டு பதில் சொல்லுன்றான். அப்போ வந்து நான் கேட்டேன், நீ என்ன நினைக்கிறேன்னா? எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை அங்கிள், நான் இன்னும் படிக்கணும், இப்போ தான் 9th, நான் இன்னும் முடித்து டிகிரி முடித்து எங்கள் அப்பா அம்மா என்னை நம்பி என்னை படிக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் வேண்டான்னா லெட்ரு கொடுத்து நான் செத்துருவேன்றான். நீ பதில் சொல்லாட்டா செத்துருவேன், தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறான். இந்த பிள்ளை இன்னசென்ட்டாக சொல்லுது, ஒருவேளை அவன் தற்கொலை பண்ணிட்டான் அங்கிள். நான் சொன்னேன், அவன் தற்கொலை பண்ணி சாகவே மாட்டான், அவன் எத்தனை பேரை சாகடிக்கிறதுக்கு இருக்கான்னு தெரியும். இந்த வயசில் இந்த புத்தி இருந்தால் அவன் அநேகரை சாகடிக்கிற. இது பிசாசனுடைய தந்திரம். மகளே, நீ செவியே கொடுக்காத, பதிலும் சொல்லாத, நோ சொல்லிடு, இது மாதிரிலாம் என்கிட்ட வரான்னு சொல்லிடு, நான் படிக்கணும்னு சொல்லிடு, கவனமாறு. அதுக்கு முன்னால் நான் கேட்டேன், சரி இந்த பிரச்சனை உனக்கு இப்போ இவ்வளோ நாளாக இருக்குது, நீ போய் உங்கள் அப்பா கிட்ட சொன்னியா இது காரியத்தைன்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னால் என்ன சொன்னா தெரியுமா? எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஒரு பிள்ளையினுடைய மனதில் இருக்கிற காயம் பாருங்கள், என்ன தகப்பன் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, நான் இப்படி போய் பேசுகிறது, எங்கள் அப்பாட்ட இந்த பிரச்சனை சொல்கிறது. சரி, இது அந்த மகளுடைய பிரச்சனை. உங்கள் அம்மாட்ட சொன்னியா? எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன். அவன் சொல்ல, நீ பொம்பளை பிள்ளை, நீ தானே ஒழுங்காக இருக்கணும், நீ சரியில்லாமல் தான் அவன் லெட்டர் கொடுக்குறான், என்னையே குற்றப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த பிள்ளையினுடைய ரியல் ப்ராப்ளம் என்ன, அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து பேசி அந்த பிள்ளைக்கு சரியான ஆலோசனை கொடுக்குற பேரண்ட்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை. பிள்ளையுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். இதுவே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஃப்ரெண்டு இருந்ததுனால ஊழிகாரன்ட்டு கூட்டிகிட்டு வந்த அந்த பிள்ளை, ரட்சிக்கப்படாத ஒரு ஃப்ரெண்டு இருந்திருந்தா, எங்களுக்கெல்லாம் யார் லெட்டர் கொடுக்குறா, உனக்கு தான் கொடுக்குறாங்க, வாங்கிக்க அப்படின்னு சொல்லி தப்பாக நடத்தியிருப்பாங்களே. பேரண்ட்ஸ் பிள்ளைகள் படிக்க போகிற இடத்துல என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பிள்ளைகள் தடுமாறுது, என்ன முடிவெடுக்கன்னு தெரியல, தவறான ஆலோசனை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸு சுற்றிலும் இருக்கிறாங்க. நீங்கள் கவனம் செலுத்தணும், நீங்கள் பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கணும். ஸ்கூல்லேருந்து வந்தால் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, என்னென்ன பாடன்னு பிள்ளைகள் உங்கள்கிட்ட மனம் திறந்து பேச வைக்கணும். நீங்களே டைம் இல்லை, நான் சமைக்கணும், போ படி போ, நீ போ, எனக்கு டைம் கிடையாது, நீ விரட்டி விட்டீங்கன்னா பிள்ளைகள் யார்கிட்ட போய் பேசும்? தகப்பனார் வந்த உடனே உட்கார வச்சு முதல்ல பிள்ளைகிட்ட அன்பாக பேசணும். இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, நீங்கள் பேச ஆரம்பித்த பிள்ளைகள் சந்தோஷமாக பேசுங்க. அப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுகிற மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டாக மாறிடணும். டீனேஜ் வந்துட்டாலே பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்டாக மாறிடணும். பிள்ளைகள் எதனாலும் உங்கள்கிட்ட மனதிறந்து பேசுகிற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வரணும். பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க. பணம் சம்பாதிச்சு பிள்ளைகளை இழந்துடாதங்க. கடை வியாபாரம்னு சொல்லிட்டு பிள்ளைகளை இழந்துடாதங்க.
நீங்கள் கடையே பிஸ்னஸே பண்ணாலும் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது வீட்டில் இருங்க, ஒரு அரை மணி நேரம் பிள்ளைகளோட பேசிட்டு அப்புறம் கடைக்கு போங்க. டைம் கொடுங்க பிள்ளைகளுக்கு. பாருங்கள், இது மாதிரிலாம் பிள்ளைகள் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. யோசித்து கொள்ளுங்க. 7வது கடைசியாக பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நீங்கள் கொடுக்கணும். நல்ல படிப்பு, என்னென்ன வாய்ப்பு இருக்குது, பிள்ளைகளுடைய வேலை கவனம் செலுத்துங்க. அதுக்காக ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு கர்த்தர் உதவி செய்வார்.